Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபிங் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,412 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 23,530, ஹை பார்த்திங்கன்னா 23,777, லோ பார்த்திங்கன்னா 23,426. கடைசியாக நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 23,689 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 23,689 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 277 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட 7 வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் இது பார்த்திங்கன்னா இந்த 23,560 இந்த 420 லெவல், அதாவது 23,450 இந்த லெவலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஏறினது இறங்கி ஏறி இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு இறங்கிச்சு, அப்புறம் ஏறிச்சு, திருப்பி இறங்கிச்சு, திருப்பி ஏறிது. ஒன்ஸ் இந்த ஏரியா 23,560 பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வேகமாக வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நம்ம நேற்றே அனலைஸ் பண்ணது தான் மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் எல்லாம் பிரேக் ஆகி ஆல்மோஸ்ட் ஹை ஆனால் 23,777 வரைக்கும் போயிட்டு முடியும் போது நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ ரெண்டாவது ரெசிஸ்டன் 23,662 617 சொல்லியிருந்தோம். 689 லெவலில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ 560 லெவல் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு மூவ்மெண்ட்டை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏற்றம் இறக்கம் எந்தக்குள்ளேயே தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி காலையில் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம் நேற்று 23,660 to 670 சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் ஆகி அதுக்கு மேலே தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் இந்த ஏரியா, அதாவது 23,650 வந்து நாளைக்கு சப்போர்ட் ஒன்றா ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த லெவலை வந்து பிரேக் ஆகவே இல்லை, அதுக்கு கீழே இறங்கலை. அதனால் 650 வந்து இனிஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,540 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போடுறதுக்கான சான்ஸ், இந்த இடம் 540 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நாளைக்கு டேட் என்ன பார்த்திங்கன்னா 15/5/26. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,650 ஆக்ட் ஆகும். சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,540 ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,690 முடிஞ்சிருக்கு. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரொம்ப நியர்பை தான். ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் இருக்கும்போது தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும்? ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். அதாவது 23,800 வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா, இந்த கேண்டலோட பாட்டம். ஓகேங்களா? இந்த இடம் இப்படி வருது பார்த்திங்களா? ஓகேங்களா? இந்த ஏரியா வந்து பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ், அதாவது 100ல் இது வரைக்கும் போகும். இங்கே வரைக்கும் அதாவது 950 960 லெவல் வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு அப்படி பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,950 ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெசிஸ்டன்ட் ஒன்றான 23,800 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,650 க்ரூஷலாக இருக்கும். இது 2 லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.